இங்கே நீதித்துறை சார்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய கல்யாண் பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டார். நீதித்துறையிலே ஒரு வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டால் பதிவு செய்யப்படுவதற்கு எவ்வளவு நாள் ஆகிறது, பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வர எவ்வளவு மாதம் ஆகிறது, விசாரணைக்கு வந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு எத்தனை ஆண்டு ஆகிறது என்று மரியாதைக்குரிய கல்யாண் பானர்ஜி அவர்கள் குறிப்பிட்டார்கள். எங்களது அனுபவம் அதற்கு நேர் தலைகீழானது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையினுடைய ஒரு வழக்கு நவம்பர் 7ஆம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டு 10ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டு டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. வெறும் 20 நாளில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுவும் அந்த பிரச்சனை நூற்றாண்டுகளாக நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பலமுறை தீர்ப்பு வழங்கப்பட்ட பிரச்சனை. நீதிபதிகளின் சாயல் தீர்ப்பில் விழுவதை போன்ற சாபக்கேடு வேறு எதுவும் இல்லை. தனக்கு அந்த பிரச்சனையில் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அதிலிருந்து விலகி வேறொரு நல்ல நீதிமான் விசாரிக்க வேண்டும் என்ற நாகரீகத்தை நீதித்துறை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மிக அதிர்ச்சியோடு இங்கே நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். அதே போல முன்பெல்லாம் தீர்ப்பு என்பது வழக்குகளிலிருந்து உருவாக்கப்படுவது என்ற எண்ணம் இருந்தது. இப்பொழுது தீர்ப்பு என்பது பதவி ஓய்வு காலத்துக்கு பிறகு அடைய போகிற பதவிக்கான நுழைவுத் தேர்வுக்கான பரீட்சையோ என்று பலர் அச்சப்படுகிற அளவுக்கு தீர்ப்புகள் இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் மிகுந்த வேதனையோடு இங்கே